ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழிரை. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான ஒரு சோயா சங்க் குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம மீல் மேக்கர் குருமானு சொல்லலாம். இந்த மீல் மேக்கர் குருமா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப் மீல் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது நல்லா ஆறுனதும் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக பீன்ஸ், 2 கேரட் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். இது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, ஏலக்காய், லவங்கம், கிராம்பு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூடவே போட்டு நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இந்த வெங்காயத்து கூடவே நம்ம 1 டீஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ண போகிறோம். இந்த வத்தல் தூள் கூடவே நான் தனியாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூளுங்கிற ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது 3யுமே சேர்த்து நல்லா கிளறி விடணும். தக்காளி கொஞ்சம் வெந்திருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதுகளை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இது 3யுமே சேர்த்து நல்லாவே கிண்டி விட ஆரம்பிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்து ஒன்றோட ஒன்று நல்லா வேக ஆரம்பிக்கும். இது கூடவே கிரேவிக்கு தேவையான சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். இப்போ குருமாக்கான தேங்காய் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூடவே 6 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக முந்திரி பருப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த கிரேவியில் 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள்லாம் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி உங்கள் இஷ்டம்தான், என்னென்ன காய்கறி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கேரட் அண்ட் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளற ஆரம்பிக்கணும். வெஜிடபிள்ஸ்லாம் இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் மிக்சரை இது கூட நம்ம ஆட் பண்ணி அகெயின் கிண்ட ஆரம்பிக்கணும். பாருங்கள், நான் இந்த தேங்காய் மிக்சரை இது கூட ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த மிக்சர் ஜாரில் இருக்க தண்ணியை கூட நீங்கள் இன்னொரு வாட்டி கழுவி இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும். அது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு நறுக்கி வச்சுருந்த மீல் மேக்கரை ஆட் பண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட ஆரம்பிக்கணும். மீல் மேக்கர் கூட எல்லா மசாலாவும் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும். தண்ணி பத்தலைன்னா நீங்கள் 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி கூட நல்லா கிண்டலாம். இன்கேஸ் உங்களுக்கு இது நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூட தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மசாலாவும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த காரத்தன்மை கரெக்டாக இருக்கும். கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த கிரேவியோட எண்ட் ப்ராசஸில் நம்ம 1 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த கிரேவி எக்ஸாக்டாக ஹோட்டல் வைக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. இப்போ இந்த கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை போட்டுட்டு இதை நம்ம குக்கரில் 3 விசில் வர்ற வரைக்கும் வைக்கணும். 3 விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேஸ்டான சோயா சங்க் குருமா ரெடி. இது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை சர்வ் பண்ணலாம். இந்த குருமா இட்லி, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ரைஸ் அந்த மாதிரி எல்லா இதுக்கும் ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.